ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் தான் கொஞ்சம் அவர்கிட்ட எனக்கு சண்டை போட்டு லீவ் போட வச்சு கொஞ்சம் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாவே வந்து எங்கேயும் வந்து இது பண்ண மாட்டார். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, கம்பெனியாண்டியே போயிட்டு எனக்கு கொஞ்சம் சண்டையும் ஆயிடுச்சு. உடம்பு பார்த்துக்காம இருந்தீங்கன்னா எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கம்பெனியில் போயிட்டு சண்டை போட்டு அங்கேருந்து அவர் கூடயும் நானும் போயிருந்தேன். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக அலர்ஜி ஆகிட்டு, ஃபுல்லாக இந்த கை இந்த சைடு ஃபுல்லாக அலர்ஜி ஆகிட்டு சொன்னாங்க. ரொம்ப டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. நீங்கள் இங்கே வந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து க்ளீனிங் ஒர்க் அதெல்லாமே போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பார்த்து வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோப்பு அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் குட்டி ஷாப்பிங்க்கும் போகணும். அதுவும் என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கே சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. நான் வந்து ஸ்டிச்சிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை நான் ஏதாவது ஒரு தேவைக்காக நம்மளுக்காக யூஸ் ஆகும், அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து இன்றைக்கி தான் பேமெண்ட் கிடச்சிச்சு. இன்னும் 2 டேஸில் இல்லைன்னா ஒரு 3 டேஸ்க்குள்ளே நாங்கள் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் தான் வந்து மெரிட் மிஷின் தான் வாங்குவோம். இப்போ மிஷின் எல்லாமே நான் வந்து நல்லா பார்த்துட்டு வந்துட்டேன். கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு அவ்வளோ மிஷின் மேலே இருக்கிற க்ரேஸ் இன்னுமே வந்து எனக்கு கம்மியாகலை. எனக்கு இந்த மாதிரி ஒரு சாலை இல்லையே அப்படின்ட்டு தான் ஃபீல் பண்ணுறேன். அது நல்லா இருந்துச்சு. நானும் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்தேன். முந்தா நேற்று போயிருந்தேன் நினைக்கிறேன். ஆமாம், அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து எப்படியும் நம்ம மிஷின் வாங்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எனக்காக திங்ஸ், அதுக்கப்புறம் வந்து பர்சனலாக நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் 2 சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஹஸ்பண்ட் கூட போய் எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஹாஸ்பிட்டலுக்கே வர மாட்டேன்றாரு. இதில் எங்கே நான் அவரை போய் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது? சரி, ஓகே. இருந்தாலும் நான் வந்து அவரை கொஞ்சம் சண்டை போட்டு தான் கூட்டிகிட்டு போனேன். இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் போடும்போது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போகிற இடத்துல, அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் பண்ணுற இடத்துல எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சண்டை போட்டுட்டு அவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து இன்ஜெக்ஷனுக்காக வந்து படுத்துட்டு இருந்தார். ரொம்ப வந்து வீக் ஆகிட்டு இருந்தார். ஏன்னா அவரால் சுத்தமாகவும் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு நினச்ச உடனே அவர் வேணாம், நம்ம வீட்டுக்கு போவேனா, இப்போதைக்கு உனக்கு ஏதோ வேணும்னு சொன்னால பூஜை பண்ணுறதுக்காக, அதுக்காக நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னால், இல்லைங்க வேணாங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க கேட்காம போக பார்த்திங்க அப்படின்னா மழை வந்துடுச்சு. இன்னும் ரொம்ப ஆர்கியூ பண்ணேன் அப்படின்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்கன்றதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அவர் கூட போகிறதுக்கு. ஏன்னா அவர் ஏதாவது ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று சொல்ல போகி அவர் வேறு ஏதாவது புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதிகமாக வந்து கம்பல் எல்லாம் பண்ணலை. அவருக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு அவராக தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மழை பார்த்திங்கன்னா சரியான மழை. நேற்று தான் இந்த வீடியோ எடுத்தது. நேற்று ஈவினிங் டைமில் தான் நாங்கள் கிளம்புனோம். வேலைக்கு போயிட்டு 5:30 மணிக்கு தான் நானும் அவரை போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அவருக்கும் வந்து ஃபீவர் இருந்துச்சுன்னா வந்து கிளம்புங்க போகலாம், இந்த ஃபீவரில் வந்து இன்னுமே ரொம்ப இதாகிடும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒசூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு போய் காமிச்சிருந்தார். அது பார்க்க வந்து எனக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒசூருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 ரூபா மார்க்கெட்டில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். பட் வந்து பேருக்கு மட்டும்தாங்க 10 ரூபா. ஆனால் எல்லாமே வந்து அங்கே உள்ள ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பொருளுக்கு வந்து 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த சைடு வரும்போது எல்லாமே ஃபுல் பேக் மெமரிஸ் எல்லாமே வந்துச்சு. இந்த பெரிய விநாயகரில் எப்போவுமே நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது அங்கேருந்து நாங்கள் பார்க்கும்போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் நாங்கள் எந்த இடத்துக்கு வந்து ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்கூல் கிடையாது, பட் ஸ்கூலுக்கு போகிற இடம். இந்த விநாயகரை நாங்கள் வந்து பார்த்துட்டு போவோம். இதை வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே ஓசூரில். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிறைய டைம் நான் இங்கே வந்திருக்கேன், பட் இது அதிகமாக வந்ததில்லை. அதுக்கப்புறம் குணம் ஹாஸ்பிட்டல், இந்த நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்துருந்துச்சு. அதையும் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள்.
ஆனால் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதுதான் அந்த இடம். இந்த குறுக்கு வழியில் தான் நாங்கள் எப்போவுமே நடந்து வருவோம். காலையில் டைம் வந்து பஸ்ஸில் போயிடுவோம், ஈவினிங் டைமில் வந்து நடந்து தான் வருவோம். ஏன்னா அம்மா வந்து 5 ருபீஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க, பஸ் சார்ஜுக்கே 5 ருபீஸ் தான் ஆகிடும். ஈவினிங் வர்றதுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாகிடும். நாங்கள் என்ன பண்ணுவோம், 4 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க இல்லைங்களா, 4 5:30க்கெல்லாம் 5 6 மணிக்குள்ளே நாங்கள் வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். நம்ம நடக்கிறத பொறுத்து தான் இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் போக மாட்டேன். நடந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னா பரவாயில்ல. ஆனால் எங்களுக்கு எப்போவுமே புக்கு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். 6 கிலோமீட்டர் எங்கள் வீட்டு வரைக்கும் நடந்துகிட்டே போவோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி வயலில் பார்க்கும்போது ரொம்ப மெமரிஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் 10 ரூபாய் கடை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போய் பார்த்தா 10 ரூபாய் இல்லைங்க, எல்லாமே வந்து அதிகம் தான். எல்லாமே திங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் ரேட் வந்து உள்ளே பார்த்தா 10 ரூபாய் கிடையாது, வேறு எல்லாத்துமே. அவர் ஏதோ கத்தி பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தட்டு வாங்கணும்னு சொல்லி தான் மெயினாக வந்தேன். அவர் கேட்டுட்டு இருந்தார், தட்டு இங்கே எங்கே இருக்குது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொடியை வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ட்ரெஸ் வாங்குறதுக்காக போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே வந்து ஃபோன் அலௌடு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது வாங்கணும் பார்த்திங்களா. நான் லாஸ்ட்டில் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் என்னென்ன வாங்குறேன்னு சொல்லிட்டு. பாருங்கள், 2 ட்ரிம்மர் வாங்கியிருந்தேன். பட் வந்து ஒன்று வந்து விழுந்துருச்சு. இதுதான் நல்லா வாங்கினது. நான் லாஸ்ட்டில் உங்ககிட்ட காமிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி டிஜே அடித்து டான்ஸ் ஆடினாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை தான் நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருந்தேன். இரட்டை இலைக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்கணும்னு பார்க்கலாம். ஸ்டாண்டு எங்கேயுமே இல்லை வைக்கிறதுக்காக. லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன் எங்கே ஸ்டாண்டில் நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன். முதல்ல மாத்திரை காமிச்சிடுறேன். இது வந்து ஹஸ்பண்டோடது. இது வந்து ஒரு சிரப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னோடது, அந்த அலர்ஜி ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மெடிசன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சூப் வந்து கொடுத்தாங்க. ஆல்ரெடி ஓப்பன் பண்ண நல்லாயிருக்கு, பேபி சோப் மாதிரி தான் இருக்குது. இதை வந்து தினம் குளிக்கும்போது யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப கை கால் எல்லாமே இந்த இடம் இந்த ஃபேஸில் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 இதில் வந்து மெடிசன் கொடுத்துருக்காங்க. காலையில் வந்து இந்த நம்பர் போட்ட மாதிரி 1 2 3 இல்லை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டுட்டு திருப்பி வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்காக வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிட்டேன். இந்த செட்டு ட்ரெஸ்ஸு ₹280 சம்திங் அந்த மாதிரி வந்துச்சு. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. டோட்டலாக எடுக்கிறதுனால எனக்கு இது பண்ணல. இது வந்து ஃபுல் அம்ப்ரெல்லா டைப் மாதிரி தான். நான் இதை வேர் பண்ணி எப்போயாவது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் இது சேம் பேட்டர்ன் தான், பட் கலர் மட்டும் வேறு வேறு. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 ட்ரெஸ்ஸுக்குமே வந்து ஷால் ஆகட்டும் லெகின்ஸ் ஆகட்டும் ஒன்று எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து பேர்ல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு லெகின்ஸ் வாங்கினேன். இந்த கலர் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு லெகின்ஸ். இது வந்து 200 ருபீஸ் வந்து சொன்னாங்க. கம்மி பண்ண சொல்ல கம்மி பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து லைனிங் வாங்கியிருந்தேன் எனக்காக. என்னோடய 2 சாரீ வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 எடுத்துகிட்டு வந்தேன். குத்தி மதிப்பாக எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், பில் கூட போட்டிருக்காங்க. எங்களுக்கு டோட்டலாக வந்து 1180 ரூபாய் இருக்குது. ஊசியும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஊக்கு போடுறதுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் டேப் இன்ச்சு டேப் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ட்ரிம்மர் வந்து 2 வாங்கிட்டு வந்தேன். பட் என்னவோ ஒன்று வந்து எங்கே வந்துச்சுன்னு
தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஆரி ஒர்க்கு ஸ்டாண்டுக்கு வந்து நாடா இருக்கும் பார்த்திங்களா, அதை ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஏன்னா க்ரிப்பாகவே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோன்ஸ் இந்த குண்டன்ஸ் எல்லாமே ஓட்டுறதுக்காக இது வந்து 60 ரூபா. அதுக்கப்புறம் வந்து இது ஊசி வந்து மிஷினுக்கு வந்து வாங்கினேன். எப்படியும் நான் அந்த மிஷின் தானே வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது மாதிரி, ஏன்னா இது ஆரி ஒர்க்கை வந்து இது யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா அது. அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்கோள் இது தான் வாங்கினேன், 350 ருபீஸ் இது. இது வந்து சாக் பீஸ் சூப்பராக இருக்குது, ஆனால் நல்லா திக்காக இருக்குது. இது ஒன்று வந்து அவ்வளோ திக்காக இருக்குது, அவ்வளோ சீக்கிரமாக உடையாது. நான் சொல்ல நல்லா இருக்கிறதே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 30 ருபீஸும் என்னன்னு சொல்லியிருக்காங்க. 10 பீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 450 ருபீஸ் கொடுத்து நூல் கண்டு வாங்கினேன். ஆனால் எனக்கு இங்கே சாட்டிஸ்ஃபையாக இருந்தது அந்த நூல் கண்டு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த நூல் கண்டு, அந்த இது சுத்தல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், மெலிசாக இருக்கும். ஆனால் இதில் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒடிசாவில். பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாக்ஸாக வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து 10 ரூபா கடைக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்னால் அதிகமாக வீடியோ எடுக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு அப்பளம் பிடிக்கிறதுக்காக, பட் இது வந்து 40 ரூபா. அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்காக குளிக்க வைக்கிறதுக்காக ஒரு கிண்ணம் வேணும்னு சொல்லிட்டு 20 ரூபா வாங்கினேன். இது நைல் கட்டுற வேணும்னு சொன்னாரா என் வீட்டுக்காரர், அது 50 ரூபா. இது வந்து இந்த தட்டு வந்து 35 ரூபா. இது வெத்தலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணேன். பட் கடைசி நேரத்தில் வந்து என்னால் போட முடியல. இன்னுமே வந்து ஃபீவர் அதிகமாக ஆனதுனால என்னால் வந்து இது பண்ண முடியல. அடுத்த வாட்டி நாங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மியாக விட்டுட்டேன். எங்கே ஸ்டாண்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஃபோன் சார்ஜருக்கு பார்த்திங்களா, இங்கே தான் வச்சு வந்து ஸ்டாண்டே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. இப்போதைக்கு வந்து நம்ம இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிஷின் வாங்கணும். வாங்கின உடனே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து குட்டி வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு அக்கா வந்து நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நான் வந்து நாளைக்கு வீடியோவில் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் காமிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன திருப்பி வந்துடுச்சு பார்த்தீங்களா, அலர்ஜி பாருங்கள். நினச்சேன் வரலன்ட்டு பாருங்கள் வந்துடுச்சு, தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் ஆரம்பிக்குது, திருப்பி வந்துடுச்சு. காலையிலேருந்து வராமல் இருந்துச்சு, என்னன்னு தெரியல. தண்ணி செட் ஆகலை இல்லை என்னன்னு தெரியல. ஓகே, நான் இன்றைக்கி லேட்டாக போடுற காரணம் வந்து இது தான். சாரி, எல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காலையில் நான் சுத்தமாக எந்திரிக்கலை. நான் வந்து மதியத்துக்கு மட்டும் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து திருப்பி நான் தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கும். அதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கும் சேர்த்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க, மெடிசன்ஸும் கொடுத்தாங்க. அதை பண்ணதுக்காக ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் வந்து கொஞ்சம் வீடியோ போடுறது லேட் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். எல்லாருக்கும் பாய் பாய்.